ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் விதி மாறிவிட்டது. மனம் குளிரும்படியான நல்ல செய்தியோடு தான் இன்று உன்னை தேடி உன் அப்பா நான் வந்துள்ளேன். புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. என்னை மதித்தால், என் மீது உண்மையான அன்பு இருந்தால் இதை முழுவதுமாக கேள் தங்கமே. நீ உயிராய் நேசிக்கும் உறவு தானாகவே இப்பொழுது உன்னோடு இணைய போகின்றது. ஒரு புது உறவாக புது மாற்றத்தோடு இணைய போகின்றது. உனக்கே எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ எந்த உறவின் மீது உயிராக இருக்கின்றாயோ, அதிக அன்பு வைத்திருக்கின்றாயோ, அவரை விட்டு இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய். அவர் உன்னை வந்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றாய். நித்தமும் வேண்டிக் கொள்கின்றாய். நீ பிரிந்த நட்பாக இருக்கலாம், நீ பிரிந்த காதலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உனக்கு உயிராக இருக்கும் அந்த ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது. நீ அவரால் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். மிகவும் சந்தோஷம் அடைந்தாய் ஒரு காலத்தில். இப்பொழுது அதே உறவை நினைத்து பிரிந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ உன் மனதார அவர் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றாய். காலத்தின் கட்டாயத்தால் உன்னை விட்டு அவர்கள் இப்பொழுது பிரிந்து சென்று விட்டார். வாய் விட்டு யாரிடமும் அழவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் தனிமையில் மிகவும் வருந்தி கொண்டிருக்கின்றாய். உன் அப்பா நான் அதை அறிவேன் தங்கமே. உன்னை தேடி நீ நேசிக்கின்ற உறவை உன்னிடம் சேர்த்து வைப்பதற்காக நான் முடிவெடுத்து அவரை உன்னை தேடி வர செய்ய போகின்றேன். பிள்ளையின் தேவைகளை நான் தானே நிறைவேற்றுவேன். உனக்கு எந்த விதமான துயரத்தையும் கெடுதலையும் நான் நெருங்க விட மாட்டேன். என் பிள்ளையே, நீ நிச்சயமாக ஏமாற மாட்டாய். உன்னிடம் உள்ள இறைவன் முருகன் மிகவும் பெரியவன். நீதிபதியான அவன் உன்னுடைய மனதை தினந்தோறும் அமர்ந்து படித்து கொண்டு தான் இருக்கின்றான். உன் மனதை பார்த்து கொண்டு எனக்கு தெரிந்து விட்டது நீ அவரை எந்த அளவிற்கு நேசிக்கின்றாய் என்று. அந்த உறவை மட்டுமே நினைத்து அனுதினமும் நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் புரிந்துவிட்டேன். அதனால் உன் குறையும் மனக்கவலையும் தீர்த்து வைக்க முடிவெடுத்துத்தான் அந்த உறவை உன்னிடம் வர செய்ய போகின்றேன். உறவு வரும்பொழுது அவர் செய்த தவறையோ அவர்கள் செய்த பிழையோ நீ அவரிடம் சுட்டி காட்டாதே. நான் உனக்காக உன் நல்லதுக்காகத்தான் சொல்கின்றேன். நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை தங்கமே. என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிட்டதில்லை. என்னிடம் வேண்டியது அந்த உறவு வேண்டும் என்று. அது ஒரு புதிய உறவாக, உனக்கு பலம் மிகுந்த உறவாக, முன்பை விட பல மடங்கு பலம் மிகுந்த உறவாக, உண்மையான அன்போடு வரப்போகின்றது. நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய். அவ்வுறவு ஒருவர் இருந்தாலே என் வாழ்க்கை முழுவதும் நான் நிம்மதியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கூறினாய் அல்லவா? மகிழ்ச்சியாக இரு. ஓம் முருகா.